ஓம் சாந்தி. என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்ல போகிறது என்னென்னா, எல்லையற்றவர்களாக நீங்கள் ஆகணும் அப்படின்னா உங்களோட மதிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதை பற்றி பாபா என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்கலாம். பிராமணர்களோட சீரீஸில் பிராமணன் அப்படின்னாலே உலகின் விசேஷ கண்ணின் மணிகள். இன்றைக்கி பாப்தாதா உலகத்தில் நாலா புறங்கள்லேயும் உள்ள விசேஷமான எதிர்காலத்தின் பூஜைக்கு தகுந்த குழந்தைகளை பார்த்துட்டு இருந்தார். இன்றைக்கி பாப்தாதா இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையும் உள்ள விசேஷமான ஆத்மாக்கள். ஏன்னா அவங்க எதிர்காலத்தில் அவங்க பூஜைக்கு தகுந்தவர்களாக மாற போகிறாங்க. அவங்கள தான் பார்த்துட்ருக்காரு பாபா. முழு உலகிலையும் மிக குறைந்த விலை மதிக்கவே முடியாத ரத்தினங்கள் தான் பூஜைக்குரியவர்களாக ஆகின்றாங்க. இந்த முழு உலகத்துலேயும் ரொம்ப ரொம்ப குறைந்தவர்கள் தான், விலை மதிக்கவே முடியாத அந்த ரத்தினங்கள் தான் பூஜைக்குரியவர்களாக ஆகிறாங்க. பூஜைக்குரிய ஆத்மாக்கள் தான் உலகத்தினருக்கும் விசேஷ கண்ணின் மணியாக ஆகிறாங்க. அதாவது அந்த மாதிரி பூஜைக்குரிய ஆத்மாக்கள், இப்போ நீங்கள் இந்த ஞானத்தை கேட்குறீங்கன்னாலே நீங்கள் எல்லாருமே பூஜைக்குரிய ஆத்மாக்கள் தான். அவங்க பூஜைக்குரிய ஆத்மாக்கள். நீங்கள் தான் உலகத்துக்கே விசேஷமான கண்ணின் மணியாக இருக்கீங்க. எப்படி இந்த கண்ணால் இந்த சரீர கண்ணில் பார்த்திங்கன்னா இந்த மணி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்போது உலகமே இல்லைன்ற மாதிரி தான். உலகமே இல்லை, உலகமே தெரியாது. அந்த மாதிரி தான் உலகத்தினருக்கு பூஜைக்குரிய இந்த கண்ணின் மணிகளான சிரேஷ்ட ஆத்மாக்களாகிய நீங்கள் இல்லை அப்படின்னா உலகத்தினருக்கு மகத்துவம் எதுவுமே கிடையாது. இந்த உலகத்துக்கே மதிப்பு வாய்ந்தவர்கள் நீங்கள் தான். நீங்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்க, உலகமே இல்லை. அவ்வளோ மதிப்பு உரியவங்க நீங்கள். ஆதி யுகம் அல்லது சதோ பிரதான யுகம், அந்த ஆரம்ப காலத்தில் சத்தியுகம், அதுதான் ஆதி யுகம்னு சொல்லப்படுது. இல்லைன்னா சதோ பிரதான யுகம், ரொம்ப 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 தூய்மையான புத்தம் புதிய ஒரு உலகம். அந்த புது உலகத்துக்கு விசேஷ ஆத்மாக்களாகிய நீங்கள் தான், உங்கள் மூலமாக தான் ஆரம்பமே ஆகுது. அந்த புது உலகம் உங்கள் மூலியமாக தான் ஆரம்பமாகுது. புது உலகின் ஆதாரம் மூர்த்தியாக இருக்கிற பூஜைக்குரிய ஆத்மாக்கள் நீங்கள் தான். நீங்கள் தான் இந்த புது உலகம் ஆரம்பிக்கிறதுக்கு ஆதார மூர்த்தியாக இருக்கீங்க. அந்த மாதிரி பூஜைக்குரிய ஆத்மாக்கள் நீங்கள் தான் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அதனால் ஆத்மாக்களாகிய உங்களுக்கு எவ்வளவு மகத்துவம் இருக்குது, எவ்வளோ மகத்துவம். நீங்கள் இந்த உலகத்தை புத்தம் புதுசாக ஆக்கிற காரணத்தால் இப்போ நீங்கள் தூய்மையாக இருக்கீங்க, நீங்கள் பாபாவை நல்லபடியாக நினைவு பண்ணுறீங்க, இந்த ஸ்ரீமத் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் மூலியமாக இந்த முழு உலகமும் புத்தம் புதுசாக ஆகுது. அப்போ அதனால தான் உங்களுக்கு இந்த உலகத்தையே புத்தம் புதுசாக பண்ணுறதுனால தான் உங்களுக்கு அவ்வளோ பூஜைகள் நடக்குது. அதுலேயும் புத்தம் புதுசாக இருக்கக்கூடிய அந்த உலகத்தில் நீங்கள் தான் முதல்ல வரீங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. பூஜைக்குரிய ஆத்மாக்களாகிய நீங்கள் உலகத்தினருக்கு புது ஒளியாக இருக்கீங்க. இப்போ இருண்டு போன இந்த உலகத்துக்கு புதுசாக வந்த ஒரு ஒளி மாதிரி நீங்கள் இருக்கீங்க. உங்களோட முன்னேற்றம், நீங்கள் முன்னேறும் கலையில் இருக்கிறதுனால உலகில் சிரேஷ்ட கலைகள் நிறைந்ததாக ஆகுவதற்கு நீங்கள் நிமித்தமாக ஆகுறீங்க. இப்போ நீங்கள் முன்னேறுவீங்க, அதாவது முன்னேறிட்டுருக்கீங்க. ஆத்மா கலைகள் பாபாவை நினைச்சு ஸ்ரீமத்து படி நடந்து
சேவை அதாவது பாபா உங்களை கருவியாக யூஸ் பண்ணி பண்ணுற அந்த சேவை மூலியமாக நீங்கள் முன்னேறிக்கிட்டே இருக்கீங்க. நாளுக்கு நாள் நொடிக்கு நொடி வந்து முன்னேறுறீங்க. இந்த முன்னேற்றத்தின் காரணமாக உலகமே முன்னேறுது. அதுக்கு நீங்கள் நிமித்தமாக ஆகியிருக்கீங்க. இப்போ நீங்கள் கீழே இறங்கிட்டீங்கன்னா, நீங்கள் கீழே இறங்கும் கலையில் வரும்போது உலகமே வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. இப்போது உலகம் வந்து வீழ்ச்சி அடைஞ்சது நீங்கள் கீழே விழுந்ததுனால தான். எதுக்கு பகவான் ஈஸ்வரன் உங்களை தேடி வரணும்னா, நீங்கள் இப்போது விழுந்துட்டீங்க. கீழே விழுந்ததுனால, வீழ்ச்சி அடைஞ்சதுனால உலகமே வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் உயர்ந்துட்டீங்கன்னா உலகமே வீழ்ச்சி, அதாவது உலகமே முன்னேறிடும். நீங்கள் மாற்றம் அடையும் போது உலகமும் மாறிடுது. அந்த அளவுக்கு மகான் மற்றும் மகத்துவம் வாய்ந்த ஆத்மாக்களாக நீங்கள் இருக்கீங்க. அவ்வளோ மகான்கள். இப்போது நீங்கள் இந்த விஷயத்த எல்லாத்தையும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் அவ்வளோ மகத்துவம் வாய்ந்தவங்க. பகவான் உங்ககிட்ட பேசுகிறாருன்னா அப்போது நீங்கள் சாதாரண ஆத்மாக்கள் கிடையாது தானே. ஒரு உலகத்தையே மாற்றக்கூடியவங்ககிட்ட தானே அவர் வேறு யார்கிட்டையும் டைமை வந்து வேஸ்ட் பண்ண மாட்டார்ல. ஸோ அப்போது நீங்கள் தான் அந்த உலகத்தையே மாற்றக்கூடியவர்கள். உங்களோட மகிமை வந்து அவ்வளோ உயர்ந்தது. நீங்கள் இல்லைன்னா உலகமே இல்லை. அந்த மாதிரி மகிமைக்குரியவங்க நீங்கள். அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்? பாபா இன்றைக்கி முரளியில் சொல்கிறாங்க, 16/6/2025 இனிமையான குழந்தைகளே, இப்போது நீங்கள் வந்து எல்லையற்ற தூய்மையை கடைப்பிடிக்கணும். எல்லையற்ற தூய்மை, அதாவது ஒரு தந்தையை தவிர வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது. பாபா கேட்குறாங்க கேள்வி என்னென்னா, தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைவதற்கு முந்தைய முயற்சிக்கும் அதன் பிறகு உள்ள மனநிலைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஆஸ்தி அடைவதற்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கீங்க? எப்போ நீங்கள் வந்து தந்தைக்கிட்ட இருந்து ஆஸ்தி அடைகிறீங்களோ அப்போவே இந்த தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விட்டுவிட்டு ஒரு தந்தையை நினைவு செய்ய முயற்சி செய்கிறீங்க. இப்போது உங்களுக்கு ஆஸ்தி கிடைத்ததும் தந்தையை மறந்து விடுறீங்க. உங்களுக்கு எல்லா ஆஸ்தியும் கிடச்சிருச்சு அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஆஸ்தி கிடைக்கல. அதனால் தந்தையை தவிர வேறு யாரையும் நினைவு எல்லா சம்பந்தங்களையும் விட்டுட்டு ஒரு தந்தையை மட்டும் நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் ஆஸ்தி கிடச்சக்கப்புறம் தந்தையை மறந்துடுறீங்க. ஆனால் இப்போ வந்து நீங்கள் ஆஸ்தி அடையணும். அது சத்தியுகத்தில் தான் மறப்பீங்க. ஆனால் இப்போது நீங்கள் வந்து சங்கம யுகத்தில் இருக்கீங்க. அதனால் யார் இடத்துலையும் இப்போ நீங்கள் வந்து புதிய சம்பந்தத்தை உருவாக்கி கொள்ளக்கூடாது. இல்லைன்னா அப்புறம் மறப்பதற்கு கடினமாகிடும். அனைத்தையும் மறந்து ஒருவரை நினைவு செஞ்சீங்கன்னா ஆஸ்தி கிடைக்கும். ஆஸ்தி எப்படி அடையிறதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு விதி வந்து இது ஒன்று தான். ஒரு பாபாவை மட்டும்தான் நினைக்கணும். பாடல் என்னென்னா, இந்த நேரம் கடந்து கொண்டே செல்கிறது. இனிமேலும் இனிமையான குழந்தைகள், நீங்கள் வந்து உங்களுக்கு தந்தை வந்து புரிய வைக்கிறேன். ஞானி மற்றும் அஞ்ஞானி என்று யாரை கூறுகிறோம் என்பதை வந்து பிராமணர்களாகிய நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஞானம் என்றால் இந்த படிப்பு. இதன் மூலம்தான் ஆத்மா அவர் பரமாத்மா, பரம்பிதா பரமாத்மா என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த படிப்பு மூலமாக தான் தெரிஞ்சுக்கிறீங்க. நீங்கள் அங்கேருந்து மதுபனுக்கு வரும்போது முதல்ல தன்னை ஆத்மானு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அங்கே வரும்போது ஆத்மானு புரிஞ்சிக்கிட்டு நல்லா ஆத்மான்ற அந்த உணர்வில் இருந்துக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம தந்தையை இப்போ சந்திக்க போகிறோம், நேரடியாக நம்ம அவரை பார்க்க போகிறோம் அப்படின்னு அந்த மாதிரி பயிற்சி பண்ணிக்கிட்டே வரணும். பாபானாலே சிவ பாபாவை தான் சொல்ல முடியும். சிவ பாபா தான் பிரஜாபிதா பிரம்மாவின் இப்போது உடலில் இருக்கார். பிரம்மாவோட உடம்புல வந்து இந்த விஷயத்தை எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்காரு. பிரம்மா மூலிமா படைச்சாங்கன்னு சொல்கிறாங்கல்ல,
அந்த பிரம்மா உடம்புல இருந்து சிவ பாபா தான் படைக்கிறாரு. ஆனால் அவரும் பாபா ஆகிடுறாரு. பிரம்ம பாபா கூட பாபாவாக ஆயிடுறாரு. நீங்கள் வீட்டில் இருந்து வரும்போது நம்ம தாதாவிடம் போகிறோம். 2 பேருமே அங்கே இருக்காங்கல்ல, பாபாவும் இருக்காங்க, தாதாவும் இருக்காங்க. 2 பேரையும் பார்க்க போகிறோம். நீங்கள் கடிதம் எழுதினா கூட என்னன்னு எழுதுறீங்க? தாதான்னு தானே எழுதுறீங்க. சிவபாபா மற்றும் பிரம்ம தாதா. நம் தாதா கிட்ட இப்போ போகிறோம். பாபா ஒவ்வொரு கல்பத்திலும் நம்ம சந்திக்கிறாரு. இதே மாதிரி 5000 வருடத்துக்கு முன்னாடியும் சந்திச்சாரு. பாபா நம்ம எல்லையற்ற தூய்மையானவர்களாக ஆக்கி நமக்கு எல்லையற்ற ஆஸ்தி கொடுக்குறாரு. ஆஸ்தி கிடைக்கணும் அப்படின்னாலே தூய்மையாக இருந்தால் தான் கிடைக்கும். தூய்மையில் எல்லைக்குட்பட்டது மற்றும் எல்லையற்றது இருக்குது. அது என்ன எல்லையற்ற தூய்மைன்னா சதோ பிரதானம் ஆவதற்காக நீங்கள் முயற்சி செய்கிறீங்க. ஆனால் எல்லைக்குட்பட்டதுன்னா உடல் மட்டும் சுத்தமாகும். ஆனால் ஆத்மா சுத்தமாகணும்ல. உடல் சுத்தமாகி என்ன பண்ணுறது? அதனால் தான் வரிசைக்கிரமம் ஏற்படுறதுக்கான காரணம் என்னென்னா, இந்த ஆத்மாவை சதோ பிரதானம் ஆக்கணும். எல்லையற்ற தூய்மை என்றால் எல்லையற்ற தந்தையை தவிர வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது. அப்போ தான் ஆத்மா சுத்தமாகும். நல்லா பாபாவை நினைக்கிறோம், நல்லா நினச்சிக்கிட்டே இருக்கோம், கான்சன்ட்ரேட்டடாக நினைக்கிறோம். அப்போ தான் தூய்மையாக முடியும். அப்படி தூய்மையானால் தான் இன்னும் பாபாவை நல்லபடியாக நினைக்கவும் முடியும். இல்லை வேறு யாரையாவது நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா தூய்மையாலாம் வேறு யாரும் சரி, இல்லை வேறு விஷயங்கள் இதெல்லாம் நினச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஆத்மா தூய்மையாகாது. அதுலேயும் இந்த பாபா சிவபாபா எவ்வளோ இனிமையானவராக இருக்கார். உயர்ந்ததுலேயும் உயர்ந்தவர் பகவான். மேலும் எல்லையற்ற தந்தையாகவும் இருக்கார். அவர் எவ்வளோ ஸ்வீட்டஸ்ட்டாக இருக்குது. அவர் நினச்சா எவ்வளோ குஷியாக இருக்குது, எவ்வளோ சுகமாக இருக்குது, எவ்வளோ அன்பு காமிக்கிறாரு. இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. எல்லையற்ற தந்தை சதா பாரதத்தில் தான் வரேன் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. எல்லையற்ற குழந்தைகளாகிய நீங்கள் தான் இப்போ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் அந்த மாதிரி பாபாவை நல்லபடியாக நினைக்கணும்ல. சந்நியாசம் செய்கிறாங்க. சந்நியாசம் முக்கியம்தான். ஆனால் எல்லைக்குட்பட்ட சந்நியாசம். வீட்டை மட்டும் திறக்கிறதெல்லாம் எல்லைக்குட்பட்டது. அதை கூட வைராக்கியம் வந்துடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போது வீடு மட்டுமா பழசாயிடுச்சு? உங்களோட வீடு மட்டுமா? காடெல்லாம் நல்லா இருக்கா? முழு உலகமும் இப்போ சீச்சி உலகம். இதன் எல்லா முழு உலகத்தின் மீதும் உங்களுக்கு வைராகியம் யார் ஏற்படுத்துகிறா? சிவபாபா, நம்ம தந்தை தான் ஏற்படுத்துகிறாரு. பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளே இதிலிருந்து புத்தி யோகத்தை நீக்கிடுங்க. ஏன்னா புத்தி மூலமாக தான் நம்ம இந்த உலகத்தை பார்க்குறோம். இந்த கண்ணு தான் பார்க்குது, ஆனாலும் புத்தி தான் ஒரு விஷன்ஸ் நம்மளுக்கு காமிக்குது. விஷன்ஸ் எல்லாம் தெரியுது. நம்ம இங்கே இருந்துக்கிட்டே இப்போ வேறு ஏதாவது நினைக்க முடியும், வேறு ஏதாவது விஷன்ஸ் நம்மளுக்கு தெரியும். அப்போது நீங்கள் இப்போ கேட்டுட்ருக்கீங்க, ஆனாலும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நபர்களை நினைக்காம சிவபாபா ஒளி ரூபமாக இருக்கக்கூடிய பரந்தாமத்தில் இருக்கக்கூடிய சிவபாபாவை நினைக்கணும். அப்போது நீங்கள் இந்த உலகத்தை மறந்துட்டீங்க. ஏன்னா இது நரகம். இதுக்கு பேரே என்ன? துக்க தாமம். இப்போ யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்க சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு தானே சொல்கிறாங்க. அப்போது இது நரகம் தானே. தந்தை சொர்க்கவாசியை ஆக்குவதுக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் சரியாக உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். சொர்க்கவாசி ஆவதற்காக தந்தையை தவிர வேறு யாரையும் முயற்சி செய்ய வைக்க முடியாது. இந்த சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு வேறு யாருமே முயற்சி செய்ய வைக்க முடியாது. ஏன்னா அவங்க எல்லாருமே தேகதாரிகள். சிவபாபா மட்டும்தான் எப்பயுமே சரீரமே இல்லாமல் தூய்மையாக ஆத்மாவாக பரமாத்மாவாக இருக்கார்.
அதுவும் எப்போ எத்தனை வாட்டி 21 பிறவிகளுக்கு சொர்க்கவாசியாக ஆக்கிறதுக்காக இப்போ நீங்கள் முயற்சி செஞ்சிட்ருக்கீங்க. ஆனால் உங்களை முயற்சி செய்ய வைக்கிறது யார்? தந்தை தான். அவரை தான் ஹெவன்லி காட் ஃபாதர்னு சொல்கிறாங்க. நீங்கள் நீங்கள் இப்போ சுயம் வந்து கூட சொல்கிறீங்க, அப்பா வந்துட்டார் ஹெவனை உருவாக்குறதுக்காக. குழந்தைகளே, நான் உங்களை முதல்ல சாந்தி தாமத்துக்கு தான் கூட்டிகிட்டு போவேன். எடுத்த உடனே நீங்கள் வந்து சத்தியுகம் போக முடியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சாந்தி தாமன் போவீங்க. சாந்தி தாமத்திற்கு போயிட்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சுகதாமத்திற்கு போக முடியும். அது வந்து சாந்தி தாமம், இது வந்து சுகதாமம். அதற்கு முதல்ல வந்து தந்தைகிட்ட ஆஸ்தி அடையணும். யாரிடமிருந்து உங்களுக்கு ஆஸ்தி அடைவோமோ அவரை வந்து நல்லபடியாக நினைவு செய்யணும் இல்லையா? ஆஸ்தி அடைஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தந்தையை எப்படியும் மறந்து தான் போக போகிறீங்க. அதுக்கப்புறமேட்டு பக்தி மார்க்கத்தில் அப்பா எப்படி எங்களுக்கு சுகம் கொடுத்தாரு அது இதுன்னு கோவில் கட்டுறீங்க. ஆனால் இப்போ உங்கள் முன்னாடி நேரடியாக இருக்கேன்னா இப்போ என்னை நல்லபடியாக நினைக்கணும்ல. இப்போது எந்த புது சம்பந்தங்களையும் உருவாக்கிக்காதீங்க. ஒருவேளை ஏதாவது புது சம்பந்தங்களை உருவாக்கிட்டிங்கன்னா அப்புறம் அதை மறக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதை மறந்து அதுக்கப்புறமேட்டு பாபாவை நினைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாகும். ஒருவேளை ஆண் இல்லைன்னா பெண் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா தூய்மையை வேறு நீங்கள் இழந்துட்டீங்க அப்படின்னா ஆத்மான்னு திரும்பி உணர்றதுக்கு, ஏன்னா 0 ஆகிடும். நீங்கள் பண்ண புண்ணியம், அதாவது பாபாவை நினச்சி இதெல்லாம் பண்ணீங்க எல்லாமே 0 ஆகிடும். அதனால் பாபா சொல்கிறாங்க, அதிக உங்களுக்கு நினைவு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த புது உறவை எதையுமே உருவாக்கிக்காதீங்க. இப்போது நீங்கள் எல்லாரும் ஒரு தந்தையின் குழந்தைகளாக ஆகியிருக்கீங்க. அப்போது வந்து சகோதர சகோதரர்களாக ஆகியிருக்கீங்க. உடலில் பிரம்மாவோட குழந்தையாக இருக்கிறதுனால சகோதரன் சகோதரி. ஆனால் நீங்கள் சிவபாபாவுக்கும் குழந்த, இந்த பிரம்ம பாபாவுக்கும் குழந்த தான். ஆனால் எப்போ வந்து பிரம்ம பாபாவுக்கு குழந்தையாக ஆகுறீங்களோ அப்போ வந்து சிவபாபாவுக்கு பேரனாக ஆகுறீங்க. குழந்தைகளாகிய நீங்கள் இந்த நேரத்தில் சைத்தன்ய லைட் ஹவுஸாக இருக்கீங்க. கலங்கரை விளக்கம், அதாவது ஆத்மானு உங்களை உணர்ந்துட்டு இருக்கீங்க. அப்புறம் அந்த மைட் ஹவுஸ்னால் அதாவது அந்த சக்திகளை அப்படியே பரப்புறீங்க. இன்னொன்று வந்து ஜீவன், இன்னொரு கண்ணில் வந்து ஜீவன் முக்தி, அது வந்து சத்தியுகம். அதுவும் வந்து உங்கள் கண்ணில் வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து அந்த கலங்கரை விளக்கம் வந்து ஜடமாக இருக்குது. நீங்கள் வந்து சைத்தன்யமானவர்கள். உங்களுக்கு இப்போது ஞான கண் கிடச்சிருக்கு இல்லையா? அதனால் நீங்கள் ஞானம் உடையவர்களாக ஆகி அனைவருக்கும் வழி காட்டுறீங்க. தந்தையும் உங்களுக்கு இப்போ சொல்லி கொடுக்குறாரு. ஏன்னா இது துக்க தாமமாக இருக்குது. அதனால் நீங்கள் எப்பயுமே சைத்தன்யமாக, அதாவது இந்த கலியுகத்தில் இருந்து உங்களோட புத்தி வந்து சத்தியுகத்தில் தான் இருக்கணும். ஜீவன் முக்தி அங்கே தான் வாழுவீங்க. அப்போது உங்கள் கண்ணால் நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலும் உங்கள் புத்தி வந்து அங்கே இருக்கணும். நான் வந்து சொர்க்கத்தில் எப்படி இருப்பேன், அங்கே ஒரு பேரடைஸாக இருக்கும், அவ்வளோ மாளிகைகள் இருக்கும், இதையே நீங்கள் வந்து நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த உலகத்தை நினச்சிங்கன்னா இது துக்கம் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் இப்போ சங்கமயுகத்தில் இருக்கிறதுனால இந்த பழைய உலகத்தை நினைக்காதீங்க. சங்கமயுகத்தில் தான் தந்தை வந்து உங்களுக்கு இதெல்லாத்தையும் பேசி புரிய வைக்கிறேன். இந்த மாதிரி துவாபரிகத்துலேயும் எப்பயுமே உங்களுக்கு இதை மாதிரிலாம் உங்களுக்கு சொல்கிறதே கிடையாது, பேசுகிறதும் கிடையாது. இப்போ மட்டும்தான் நேரடியாக நீங்கள் வந்து பாபா கிட்ட பேச முடியும். அதனால் தந்தையின் நினைவு உங்களுக்கு அதிகமாக இருக்கணும். இங்கே அமர்ந்திருந்தாலும் நீங்கள் வந்து தன்னை ஆத்மானு புரிஞ்சு நிச்சயம் செஞ்சுக்கோங்க.
சரீர நிர்வாகத்திற்காக காரியம் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். வேலைக்கு போங்க, எல்லாமே பண்ணுங்கள். கைகளில் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் மனம் வந்து தந்தையின் நினைவில் இருக்கணும். ஆத்மா தனது அன்பானவரை தான் நினைவு செய்ய வேண்டும். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அன்பு காட்டுறவர் யார்? சிவபாபா தானே. யாராக்காவது தன்னோட தோழி மீது அன்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அவங்களோட நினைவு அப்புறம் வந்துடுது. அப்புறம் அந்த பற்றுதலை நினைவை போக்குறதுக்கு மிகவும் கடினமாயிடுது. அப்புறம் பாபா இவ்வாறு ஏன் நடக்குது இந்த மாதிரி அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. பாபா சொல்கிறாரு, அரே நீங்கள் ஏன் பெயர் உருவத்தில் மாட்டிக்கிறீங்க? நீங்கள் யார்கிட்ட வேணால் பேசலாம், ஆனால் நீங்கள் தேக அபிமானியாக ஒன்றும் ஆகக்கூடாது. ஆத்மா அபிமானியாக இருந்து நீங்கள் எல்லார்கிட்டேயும் பேசலாம். இல்லைனா வந்து நீங்கள் அந்த மாதிரி தேக உணர்வில் வந்து மாட்டிக்கிறீங்க அப்படின்னா அது உங்களோட கடந்த கால கணக்காக ஆயிடுது. அது உங்களை ஏமாற்றிடும். அப்புறம் அந்த கணக்கு இருந்ததுன்னா உங்களை வந்து அந்த மாதிரி ஏமாற்றும். இந்த கண்களால் நீங்கள் எதெல்லாம் பார்க்குறீங்களோ அதில் வந்து புத்தி வந்து செல்லவே கூடாது. அதுக்கு தான் இவ்வளோ பயிற்சி. இந்த கண்ணால் நீங்கள் என்னெல்லாம் பார்க்குறீங்களோ இங்கே இருந்தால் தான் துக்கம். இங்கே யாராவது உங்களை வந்து ஏதாவது சொன்னாலும் பேசினாலும் பழகினாலும் உங்களோட புத்தி வந்து பரந்தாமத்தில் இருக்கணும். ஏன்னா நமக்கு கற்பிப்பவர் யார் அப்படின்னு நீங்கள் புத்தியில் வச்சுக்கிட்டே இருக்கணும். நமக்கு இப்போது கடவுள் வந்து சொல்லித்தராரு, இறைவன் நம்ம அப்பா. ஸோ அவரோட நினைவிலே நம்ம இப்போ இருக்கணும். என்ன வேணால் பண்ணலாம். அதனால் தன்னை மட்டும்தான் பார்க்கணும். நல்லா தன்னை வந்து ஆத்மான்னு உணர்ந்து எவ்வளோ நேரம் நம்ம சிவபாபாவை நினைச்சோம். இல்லைன்னா வந்து சார்ட்டு வந்து வைக்கிறதுக்கு தவறிடுவீங்க. அதில் மட்டும் நல்லா கவனம் செலுத்துங்க. பகவானே இப்போ வந்து சொல்கிறாரு, இனிய குழந்தைகளே என்னை நல்லா நினைவு செய்யுங்க. தன்னிடம் வந்து அந்த குறிச்சிக்கோங்க. நான் இப்போது எவ்வளோ நேரம் நான் நினச்சிட்டு இருந்தேன். உணவு சாப்பிட்டு முடித்த உடனே இங்கே நீங்கள் மதுபனுக்கு வரீங்க, இங்கே ரெட்ரீட் சென்டருக்கு வரீங்கன்னா நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே நடந்து வாங்க. நடந்துக்கிட்டே அப்படியே நினைவு பண்ணுங்கள். ஏன்னா திரும்பி அப்படியே உட்காந்திங்கன்னா உங்கள் உடம்பு வந்து இதுவாகும். ஏதாவது ஒரு வேலை கொடுக்கணும். ஸோ அதனால் நடந்துக்கிட்டே நீங்கள் நினைவு செய்யுங்க. ஏன்னா இங்கே வந்து எந்த ஒரு வேலையும் கிடையாது. ஆனாலும் இங்கே வந்து கூட சில பேர் என்ன பண்ணுறாங்க, வீட்டை நினைக்கிறாங்க, அவங்க தொழிலை நினைக்கிறாங்க. அதனால தான் வந்து நாளுக்கு நாள் வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டே வந்தீங்க. இந்த உலகத்தை நினச்சி மதிப்பே இல்லாத இந்த பக்தியை செஞ்சு நேரத்தையும் வீணாக்குனீங்க. கிருஷ்ணரோட காட்சி கூட சில பேருக்கு கிடைக்குது. அதுக்கே வந்து ரொம்ப குஷியாக ஆகுறாங்க. ஆனால் எதுவுமே அடையிறதே கிடையாது. கிருஷ்ணரை பார்க்குறதுனால ஆஸ்தி எதுவுமே கிடைக்காது. ஆனால் தந்தையோட நினைவில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்தி கிடைக்கும். அதுவும் இந்த ஒரே ஒரு நேரம் மட்டும்தான், இந்த சங்கம யுகத்தில் மட்டும்தான். அது பாபாவோட நினைவிலே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பாவங்களும் அழிஞ்சிடும். எந்த குழந்தைகள் நினைவில் இருந்து தன்னோட விகர்மங்களை அழித்து கர்மாதீத நிலை அடைகிறாங்களோ அவங்களுக்கு தான் சொர்க்கத்தின் பாஸ்போர்ட்டே கிடைக்கும். கர்மாதீத நிலை அடையலைன்னா பாஸ்போர்ட்டு கிடைக்காது. இல்லைனா வந்து நீங்கள் உங்களோட விகர்மங்கள் எதுவுமே அந்த அழிக்கலை, கர்மாதீத நிலை அடையலைன்னா தண்டனை தான் உங்களுக்கு கிடைக்கும். தனது கிரீடம் மற்றும் சிம்மாசனத்தின் ஃபோட்டோவை பையில் வச்சுக்கோங்க. உங்கள் பாக்கெட்டில் வந்து கிரீடம், நம்ம எந்த மாதிரி இளவரசன் ஆவோமா, என்ன ஆகுவோம் அப்படின்ட்டு அதை வந்து உங்களோட முகத்தில் இருந்து கூட போட்டுக்கலாம். இல்லைன்னா லக்ஷ்மி நாராயண ஃபோட்டோவை கூட நீங்கள் பையில் வச்சுக்கலாம் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. இதன் மூலம் நம்ம என்ன ஆக போகிறோம், நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அவ்வளோ நினைவும் செய்வீங்க. நம்ம இந்த மாதிரி ஆக போகிறோம், தேவதை ஆக போகிறோம், நம்ம இளவரசன் ஆக போகிறோம் அப்படின்னு. அப்புறம்
உங்களுக்கு அதன் மீதும் ஒரு பற்று வந்துடும். நம்ம இந்த மாதிரி ஆகணும், இந்த மாதிரி ஆகணும் அப்படின்ட்டு. இப்போ நல்லா படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து லட்சியம் இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஆகணும், இந்த மாதிரி ஆகணும், வீடு கட்டணும், அது இதுன்னு இருக்கும் இல்லையா? அப்போது அதே மாதிரி நரன்லேருந்து நாராயணன் ஆகணும்னு இந்த சித்திரத்தை பார்த்து குஷி உங்களுக்கு கிடைக்கும் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா. 5000 ஆண்டுக்கு முன்னாடி விநாசம் ஆகுச்சு இல்லையா? அதே மாதிரி இப்போது நடக்க போகுது. நமக்கு யாரோ தூண்டுதல் கொடுக்குறாங்கன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டு விநாச காலத்தை வந்து அழிவு அந்த போர் வந்து உருவாகும். அந்த தூண்டுதல் மூலமாக நம்ம இதெல்லாம் செஞ்சிகிட்ருக்கோன்னு அந்த விஞ்ஞானிகள் வந்து நினைக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியுது இதை நம்ம செஞ்சோன்னா உலகமே அழிஞ்சிருமே அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஆனாலும் அடிமையாகி இருக்காங்க, பயத்தில் இருக்காங்க. வீட்டில் அமர்ந்தபடியே ஒரு அணுகுண்டை பயன்படுத்தினா எல்லாமே அழிஞ்சிரும் அப்படின்னு இப்போ நல்லா புரிஞ்சுருக்காங்க. ஏன்னா இப்போது இந்த ஃப்ளைட்டு, விமானம், பெட்ரோலு இதுக்கெல்லாம் அவசியமே கிடையாது. இப்போது ஒரு ட்ரோனை வச்சுக்கிட்டு இந்த ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி விநாசத்தை ஈஸியாக பண்ண முடியும். விநாசம் அவசியம் ஏற்பட்டு தான் ஆகணும். ஏன்னா புது உலகம் வரணும் இல்லையா? புது உலகம் வரணும்னா இந்த பழைய உலகம் விநாசம் ஆகி தான் ஆகணும். ஸோ அதனால் இப்போது உங்களுக்கு வந்து விநாசம் ஆக போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்கு முன்னாடியே இந்த உலகத்தின் மேலே வைராகியம் வரணும் உங்களுக்கு. 61 பிறவிகளாக தந்தையை நீங்கள் நல்லா நினைவு செஞ்சீங்க. தந்தை வருவாரா, எப்போ வருவாருன்னு. இப்போ தந்தை வந்து உங்ககிட்ட வந்துட்டேன். அதுவும் வந்து என்ன சொல்கிறேன், என் செல்லமான குழந்தைகளே, எவ்வளோ செல்லமான இந்த தந்தையை நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்களும் சொல்கிறீங்க எவ்வளோ செல்லமான தந்தையாக இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு நீங்களும் சொல்கிறீங்க. அதனால் இந்த ஒரு தந்தையை தவிர வேறு யாருமே இல்லை அப்படின்னு நினச்சிக்கோங்க. உங்களுக்கு யாருமே இல்லை. ஏன்னா இந்த உலகத்தில் நடக்கிறது எல்லாமே ஒரு ட்ராமா தான். அதுக்கு நீங்கள் எதுக்குமே வந்து ஆடாமல் அசையாமல் இருக்கணும்னா ஒரு தந்தையை தவிர வேறு யாருமே இல்லை, அவ்வளோதான். நல்லது. வரதானம் என்ன சொல்கிறாருன்னா, பாபா ஒவ்வொரு ஆத்மாக்காகவும் உயர்ந்த பாவனை வைக்கணும். அதாவது உயர்த்துவதற்காக இல்லைன்னா முன்னேற்றுவதற்கான பாவனை வைக்கணும். அதாவது சுப சிந்தனையாளராக ஆகணும். தனது சுப உள்ளுணர்வு மூலம் சுப சிந்தனையாளர் ஸ்திதியின் மூலம் மற்றவர்களின் அவகுணங்களை மாற்றணும். உங்களோட சுப சிந்தனையால் அவங்க வந்து ரொம்ப ஓவராக கோவப்படுறாங்கன்னா அவங்க அமைதியாகட்டும். அவங்களும் இந்த ஞானத்தை நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டும், இறைவன் வந்திருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கான புத்தி அவங்களுக்கு கிடைக்கட்டும். யாருடைய பலவீனம் இல்லைன்னா அவகுணத்தை தன்னோட பலவீனம்னு நீங்கள் உணரக்கூடாது. அதை பற்றி வர்ணனை செய்வதற்கு பதிலாக இல்லை பரப்புவதற்கு பதிலாக உள்ளடக்கிக்கோங்க. மற்றும் அதையும் மாற்றமும் செய்யுங்க. அதை வந்து அவங்கக்கிட்ட போயிட்டு உங்கள்கிட்ட இந்த குறை இருக்குது அது இருக்குன்னுலாம் நீங்கள் சொல்லவே தேவையில்லை. நீங்கள் அதை உள்ளடக்கிக்கோங்க. உள்ளடக்கிக்கிட்டு நீங்கள் வந்து உங்களோட சுப உணர்வு மூலமாக அவங்கள மாற்றம் செய்யுங்க. இதுதான் வந்து உண்மையான மதிப்பளிப்பதாகும். பெரிய விஷயத்தை கூட வந்து சிறிய விஷயத்தை மாற்றுங்க. மனச்சோர்வு அடைஞ்சவங்களுக்கு சக்திவான் அவங்கள ஆக்குங்க. அவர்களது சகவாசத்தில் அந்த நிறத்தில் வராமல் நீங்கள் இருக்கணும். சதா அவங்களையும் உற்சாகத்தில் கொண்டு வரணும். இதுதான் மதிப்பளிப்பதாகும். அந்த மாதிரி மதிப்பளிப்பவர்கள் தான் சுப சிந்தனையாளர் ஆவார். ஸ்லோகன் என்னன்னா, இந்த தியாகத்தின் பாக்கியத்தை முடிச்சுவிடக்கூடிய பழைய சுபாவ சமஸ்காரங்கள், அதாவது தியாகத்தின் பாக்கியத்தை முடிச்சுவிடக்கூடியவை பழைய சுபாவ சமஸ்காரங்கள். நம்ம நல்லா தியாகம் பண்ணுறோம், அதை முடிக்கிறது எதுனா இந்த பழைய சுபாவ சமஸ்காரம் வந்துடும். நம்ம பழசில் வந்து நிறைய சமஸ்காரம் இருந்துச்சுன்னா அது இந்த பாக்கியத்தை மொத்தத்தையும் முடிச்சிடும்.
அதனால் அந்த பழைய சமஸ்காரத்தை கூட வந்து நீங்கள் தியாகம் செஞ்சுருங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அவ்யக்த இஷாரால என்ன சொல்கிறாருன்னா, எப்படி இந்த பிரம்ம பாபா வந்து தனிமை விரும்பியாக இருந்தாரோ அந்த காரணத்தால் தான் சதா உள்நோக்கு முகமாக இருந்தார். யார்கிட்டையும் அதிகமாக ரொம்ப பேச மாட்டார். அவர் பாட்டுக்கும் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு தன்னோட உள்ளே வந்து நடக்கக்கூடிய அந்த விஷயத்தை பற்றி அதிலேயே வந்து மூழ்கி இருந்தார். நான் ஒரு ஆத்மா இந்த பாடத்தை வந்து பக்காவாக்குனார். இதன் காரணமாக தான் தாமோ சதா சக்தி மற்றும் சுகத்தின் கடலில் மூழ்கி இருந்தார். மற்றும் பிற ஆத்மாக்களையும் கூட தமது அந்த சுத்த சங்கல்பம் மற்றும் வைப்ரேஷன் மூலம், உள்ளுணர்வு மற்றும் பேச்சு மூலம், தொடர்பு மூலம் சாந்தியின் மற்றும் சுகத்தின் அனுபவத்தை வந்து செய்விச்சுக்கிட்டே இருந்தார். இந்த கடல்லையே முதல்ல மூழ்கி இருந்தார். மற்றும் மற்ற ஆத்மாக்களையும் தம்மோட அந்த சுத்த சங்கல்பம் மற்றும் வைப்ரேஷன் மூலம், அவரோட உள்ளுணர்வு மூலம், பேச்சு மூலம், தொடர்பு மூலம் எல்லாருக்கும் அந்த சாந்தி சுகத்தை வந்து அனுபவம் செய்ய வச்சார். அதுபோல் நீங்களும் வந்து இந்த பிரம்மா தந்தையை வந்து பின்பற்றுங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. பாபாவுக்கு மிக 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 நன்றி. எங்களுக்கு வந்து எல்லையற்ற இந்த உலகத்திலிருந்து, அதாவது இந்த எல்லைக்குட்பட்ட உலகத்திலிருந்து எல்லையற்ற வைராகியம் எப்படி வரணும், அதுக்கு என்ன பண்ணணும்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப 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 நன்றி பாபா. ஓம் சாந்தி.